நம்ம மனதை கட்டுப்படுத்தி நம்ம எந்த இடத்துலயாங்க கரெக்டாக தியானம் பண்ணணும்? எப்பவுமே தியானத்தில் உட்காந்து என் மனதை கட்டுப்படுத்தணும்னு நினச்சினாவே மனம் வளர்ந்துன்னு அர்த்தம். என்னது மனம் வளர்ந்துச்சுன்னு அர்த்தம். ஏன்னா நீ இதை கட்டுப்படுத்துறேன் அதை கட்டுப்படுத்துறேன்னு படுத்த முடியாது உன்னால. அதெல்லாம் கட்டுப்படுத்தினேன் நான் என் மனசு தியானத்தில் கட்டுப்படுத்திடுங்க அப்படின்ட்டா ஒருத்தவங்க கூட உலகத்தில் எந்த தீய செயலுக்கும் ஈடுபட மாட்டான். கடவுளை நான் தேடுறேன் தியானம் பண்ணுறேன் அப்படின்னு போனீங்கன்னா அதுவாக அடங்கினா தான். நீ ஏன் அடக்கிடவே முடியாது எதையும். நீ ஏன் அடக்கணும்னு நான் சொல்லுவேன். இந்த நிலையில் சில அதிசயங்கள் நடக்கும். அப்போ சீடர்கள் சொல்லுவாங்க, சாமி இந்த மாதிரி அதிசயம் வந்து நான் அதையே பார்த்தேன். நீ ஏன் அதை பார்த்தேன்னு பார்த்தீங்கன்னா அது மறைஞ்சு போயிடும். பார்க்குறன்னா மனசு வந்துடுச்சுன்னு அர்த்தம். பார்க்கலன்னா மனம் இல்லை ஆன்மா பார்த்துங்கிறதுன்னு அர்த்தம். நீ அசையாமல் நிற்கணுமே தவிர ஐயோ இது நல்லா இருக்குது எப்படி இருக்குது இது எங்கே போகுது அப்படின்னு நம்ம மறைஞ்சு போயிடும். அது மாதிரி என் மனசு தியானத்தில் நான் அடக்கிறேன்னா மனசு பெருசாகுதுன்னு அர்த்தம். மனசுக்கிட்டெல்லாம் போகக்கூடாது. நான் பாட்டு உட்காந்துங்கிறேன் ஐயா நீயே எல்லாமே அப்படின்ட்டு உட்காந்தீங்கன்னா அது தானாக அடங்கணும். நீ ஏன் அடக்கிட முடியும்? அடக்கினீங்கன்னா நீ சேர்த்து சில வலைதளங்கள் நிறைய அப்படி பரவி வருது. ஏன்பா அவன் பறவை அவனுக்கு தெரியல அவன் பரப்பிக்கிறான். நம்ம ஏன்பா அப்படி பறக்கணும்? எவனுமே நான் அதான் சொன்ன நான் ஏற்கனவே ஒன்று சொன்னேன். நான் வந்து இன்னொரு ஆசிரமத்தை பற்றி பேச மாட்டேன். நான் வந்து இன்னொரு குருவை பற்றி பேச மாட்டேன். அவன் இப்படி அவன் அப்படி இந்த குறை சொல்கிற வேலைலாம் எனக்கு கிடையாது. அதே நேரத்தில் இன்னொரு மதத்தை பற்றியும் திட்ட மாட்டேன். முஸ்லீம் அப்படின்னா இந்து மதத்தை திட்டணும், அப்போ தான் அவன் முஸ்லீம். கிறிஸ்டினு அப்படின்னா இந்து மதத்தை திட்டணும், அப்போ தான் அவன் கிறிஸ்டின். இந்துன்னா கிறிஸ்டினை திட்டணும், அப்போ தான் அவன் இந்து. முஸ்லீம் இந்த வேலையெல்லாம் யாரை திட்டி என்ன ஆக போகுது? உன்னை திருத்திக்கிடானா அடுத்தவனை திட்டி என்ன ஆக போகுது? அதனால் நான் யார் எந்த குருவை பற்றியோ எந்த மதத்தை பற்றியோ தாழ்த்தியோ வாழ்த்தியோ பேச மாட்டேன். நான் எது உண்மை இருக்குதோ அதை சொல்லுவேன். நான் போன மாதம் கூட சொல்லியிருந்தேன் இயேசுநாதரை பற்றி. அதே நேரத்தில் கிறிஸ்துவ மதத்தில் குறையே இல்லைன்னு அர்த்தமா? அதுக்கு முன் மாதம் நபிகள் நாயகத்தை பற்றி பேசணும். முஸ்லீம் மதத்தில் குறையே இல்லைன்னு அர்த்தமா? இந்து மதத்தில் பேசுகிறேன், இந்து மதத்தில் குறையே இல்லைன்னு அர்த்தமா? எல்லா மதத்திலையும் குறைபாடுகள் உண்டு. எல்லா மதத்திலும் அறிவாளித்தன்மையும் உண்டு. அதனால் ஒருத்தர் குறை சொல்கிறது வந்து அவனுக்கு அதை பற்றி தெரியலன்னு அர்த்தம். இன்னொருத்தரை குறை சொல்கிறான்னா நான் யோகி நந்தா அவரை போய் குறை சொல்லுவேன்னா? நான் அயோகி நந்தா தான் அவரை பற்றியே பேசுவேன், என்னை பற்றி பேச மாட்டேன். அது மாதிரி எந்த மதத்தை திட்டுறதோ எந்த கடவுள் வழிபாட்டை திட்டுறதோ அது அவனுக்கு கடவுள் வழிபாடுன்னு தெரியல, மதத்தினுடைய அருமையும் தெரியலன்னு அர்த்தம். அதனால் நான் எந்த குருவை பற்றியோ மற்றவங்களை பற்றிலாம் நான் பேசுறதே இல்லை. என்கிட்ட கூட ஒருத்தர் ஒரு அம்மா கேட்டாங்க, இது மாதிரி ஒருத்தர் ஊர் கூட்டி கல்யாணம் பண்ணார், ஆனால் அவர்கிட்ட பொண்ணை மொட்டை அடிச்சு விட்டோம், அதெல்லாம் என்கிட்ட கேட்கக்கூடாதுன்ட்டு. அது அவங்க ஆசிரமத்தினுடைய விஷயம், அதையே நான் பேசி கிடக்கணும், அதுவா வேலை எனக்கு. அதனால் எப்பவுமே ஒன்று சொல்கிறேன், நான் என்ன செய்கிறேன், நான் என்ன சொல்லி கொடுக்குறேன், இது மட்டும்தான் என்கிட்ட பேசணுமே தவிர இன்னொரு மதத்தை பற்றி அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான்னா அவங்ககிட்ட தான் கேட்கணும். அதை இப்போ ஆன்மீகத்தை வந்து மீடியாவில் பேசுகிறான், நீ என்ன பண்ணா ஒரு மீடியா அவங்ககிட்ட வச்சுட்டு கேட்கணும், எப்படிப்பா இது மாதிரிலாம் பேசுகிறேன் எது எதுப்பான்னு போய் கேளு. ஆனால் என்கிட்ட கேட்கக்கூடாது. அடுத்தவனை பற்றி என்கிட்ட கேட்டால் நான் பதில் சொல்லவே மாட்டேன். சொல்லுப்பா. அதாவதுங்க இப்போ ராகு கேது அப்படின்னு சொல்றாங்க. சரி, அது நம்ம ஆன்மாவோட சேர்ந்து வருமா இல்ல அது தனியா ராகு கேதுன்னு ஒரு இருக்காங்க? ராகு கேதுன்றது இடைகளை பிங்கலை தான், வேற ஒன்றும் இல்லை. ஆன்மாக்கு அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. அப்ப அந்த ஜோசியக்கார் போனோடனே உனக்கு ராகு கேது அதான் அவங்ககிட்ட கேளுன்னு சொன்னேன். இப்பதான் சொன்னேன் நான், இப்பதான் நான் சொன்னேன். அவன் சொல்றான்னா இதை யாரு சொல்றானோ விடை அவனை கேட்டா தானே தெரியும். அடுத்தவங்க கிட்ட கேட்டா எப்படி விடை? அவங்க பதில் தெரியாதே அவங்க கிட்ட கேட்க. அதே எப்படி அவங்ககிட்ட பதில்? நீ போய் கேட்டியா? வீடு எடுத்துன்னு போ வச்சுன்னு கேளு, என்னப்பா ராகு கேதுன்றியா, அது எங்கப்பா இருக்குதுன்னு கேளு போய். அவர் பரிகாரம் தாங்க சொல்ல சொல்றாங்க செய்யறாங்க. அதான்பா, அதை பத்தி அவர்கிட்ட கேளு, என்கிட்ட கேளு. நான் யாருக்கும் பரிகாரமே பண்ணுன்னு சொல்ல, இங்க பரிகாரம் பண்றவங்க வராதிங்கன்னு சொல்றேன். இங்க வந்து மந்திரம் பண்றது தந்திரம் பண்றது தாயத்து கொடுக்கறது வீட்டில் குழப்பம் அதுக்கு மருந்து இது கொடுக்கறது இந்த வேலை எல்லாம் இங்க கிடையாது. இங்கே வெறும் தெய்வத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், உன்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா வரணும். மற்ற விஷயத்துக்கு இடமே கிடையாது. மற்ற ஆசிரமத்தை குறை சொல்கிறதோ நிறைய சொல்கிறதோ என் வேலை இல்லை. புரிஞ்சிச்சா? என்ன சாமி சரியா சார் தப்ப சாமி ஏதோ ஒரு நியாயம் சொல்கிற பெரிய மனுஷன்.
ஒரு ஆன்மா வந்து இப்போ ஒரு உடல் வந்து இறக்குதுங்கய்யா, இறக்குது. அதாவது சின்ன வயசுல 1 வயசுலயும் குழந்தை இறக்குது, 5 வயசுலயும் குழந்தை இறக்குது, 20 வயசுலயும் ஒரு இறக்குறாங்க, 80 வயசுல இறக்குறாங்க. இவங்க இந்த இடையில இறந்துடுறாங்க. இறந்தவுடனே இவங்க அந்த இறந்த டயத்துல கர்மவினை தீருது. அடுத்த ஜென்மத்துல நீ இந்த உடல் தீருதா இல்லைங்கய்யா, இந்த கர்ம வினை ஒரு மனிதனுக்கு தீர்ந்து போச்சுன்னா பிறப்புன்றதே ஒண்ணு இருக்காது. கர்ம மனுஷன் கொண்டு போறத இந்த இவ்வளவு பில்டிங் இருக்குது இல்ல, இதெல்லாம் எந்து. ஆனா நான் போன உடனே இந்த பில்டிங் எல்லாம் எந்துன்னு தெரியாது. தெரிஞ்சதுன்னா உலகம் விபரீதமா மாறி போயிடும். அப்போ இந்த உடல் இருக்கிற வரைக்கும் தான் இதெல்லாம் நினைவு. இந்த உடல் விழுந்து போச்சுன்னா உயிருக்கு அது நினைவு கிடையாது. அப்போ உடல் கூட என்ன வருது அப்படின்னா, எந்த பொண்ணோ பொருளோ சொத்தோ சுகமோ பொருளோ பாசமோ எதுவுமே வராது. மனிதன் கூட வரக்கூடியது ஒவ்வொரு மரணத்திலையும் அவன் செய்த புண்ணியமும் அவன் செய்த பாவம் தான். அதை தூக்கின்னு தான் தெரியுறான். அதுக்கு ஏற்ற மாதிரி பிறப்பெடுக்கிறான், அதுக்கு ஏற்ற மாதிரி மரணம் அடைகிறான். மனிதனுடைய, நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், ஒரு மனுஷனுக்கு 15 மூச்சு. அந்த 15 மூச்சு அவனுக்கு எந்த கெட்ட பழக்கம் இல்லாத சீரா ஓடிச்சுன்னா அவன் 100 வயசு வரைக்கும் வாழ்வான். ஆனால் அவனுடைய மூச்சு ஒரு நாளைக்கு 20 ஓடிச்சுன்னா என்ன ஆகும்? 100 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க 50 வயசுல சாவான் இல்லையா? மனிதனுக்கு பிறப்புக்கும் இறப்புக்கும் வாழ்க்கைக்கும் வாழ வைக்கிறதுக்கும் காரணம் மூச்சு தான் காரணம். இங்கே கடவுளுக்கே வேலை கிடையாது. கடவுள்ன்றது சும்மா சொல்லி ஏமாத்தின்னுக்கிற விஷயம். கடவுள்ன்றதே உன் மூச்சு தான். அதனால தான் நான் சொல்லியிருந்தேன், காற்றே கடவுள்னு சொல்லியிருந்தேன். அதனால உனக்குள்ள காற்று இல்லைன்னா எந்த கடவுளும், எல்லாத்த விட உலகத்தில் கடவுள் எதுறான்னா சோறு தான். அதனால தான் இந்து மதம் மாதிரி புனிதமான மதம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. அதனால தான் சாப்பாடெல்லாம் போட்டு அதுக்கு கற்பூரெல்லாம் கொளுத்தி அதை ஊழ்ந்து கும்பிட்டுட்டு சாப்பிட்டான். கடவுள் வந்து காப்பாற்றுவார்னு ஒரு 10 நாள் ஒரு ரூமில் போட்டு ஒருத்தனேன். கடவுள்லாம் கிடையாதுடா, சோறு தாண்டா கடவுள்னு போடுறவனுக்கு சோறு கொடு, 15 நாள் போட்டு தோற கதுவை, கடவுள் இருந்து வந்து காப்பாற்ற வரணும், செத்து போயிருப்பான். சோறு தொண்ணு நல்ல தடகாத்தமாக வெளியே வருவான். அப்போது இந்த உலகத்திலேயே கடவுள்ன்றது எதுன்னா ஆகாரம் தான். அன்னம்னு ஒன்று இல்லைன்னா கடவுள்னு ஒன்று இல்லை. போ இப்போ கர்மவினை, இப்போ கர்மவினை வந்து உடம்புல பழம் இருக்கிற தொட்டியும் தான் இருக்குமா? இப்போ நம்ம உடம்புல பழம் இல்லாட்டி இறந்துடுறோம். பழமா? அதாவது உடம்புல சத்து, அதாவது கருமனை, அதாவது பாவங்களை தீக்கிற தொட்டி நம்ம உடம்புல சத்து இருக்கு. உடம்புல சத்து இல்லாம போயிடுச்சுன்னா நம்ம இறந்துடுறோம். அப்ப அடுத்த ஜென்மத்துக்கு பிறகு தான் இந்த உடம்புல சத்து இல்லாம சத்து வச்சுக்கின்னு பாவத்தை தீர்த்துடுவியா? பாவத்தை சேர்த்துப்ப அப்படிங்கய்யா. பாவம் தீர்றது உடம்பு பலத்துக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. பாவத்தை செய்தது மனம், உடம்பா செய்தது. இப்ப இங்க வர சொன்னது உடம்பு வந்துதான் உன் மனம் சொல்லிச்சாங்க போ சொல்லி. மனம் தான். அப்ப மனம் தானே பாவத்துக்கும் புண்ணியத்துக்கும் காரணமான பொருள், உன் உடம்பு இல்லை. அதுக்குதான் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு எதிரா அந்த பொண்ணை லவ் பண்ணணும். இந்த பையன் என்ன பண்ணுவான், அங்கே இருக்கிற ஒரு சின்ன பையனை பிடிச்சிக்கின்னு ஒரு 10 5 அவங்ககிட்ட கொடுத்து இந்த லெட்டர் அங்கே கூட, அந்த லெட்டர் இங்கே வாங்க அப்படின்னு வாங்கின்னு வருவான். அது பெரியவங்க பார்க்காத வரைக்கும் ஓடி இருக்கும். பெரியவங்க பார்த்தா சாத்துன்னு அந்த பையனை பிடிச்சி சாத்துவாங்க. ஆனால் பாதிச்சது பையன், உதப்படுறது பையன், வருத்தப்படுறது இவன் மனசு. ஆனால் இவன் உடம்பு இல்லை. அந்த மாதிரி உடல் வந்து பாவத்தை அனுபவிக்குது, ஆனால் உடல் செய்யல, மனம் செய்யுது. ஆனால் உடல் அனுபவிக்கும் போது மனம் வருத்தப்படுது. இதுதான் பிறப்பினுடைய ரகசியம்.